உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து சென்னை கோயம்பேடு சந்தையில் பழ வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பன் வழங்க கேட்கலாம். கன்னியப்பன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை கண்டித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில மார்க்கெட்டில் உள்ள பழ வியாபாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு கோயம்பேடு மார்க்கெட் பிரதான சாலையில் தர்பூசணி பழங்களை சாலையில் போட்டு உடைத்து அதிகாரிகளை கண்டித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த தர்பூசணி பழங்கள்ல ஊசி செலுத்தப்படுவதாகவும் செயற்கை நிறமூட்டைகள் பயன்படுத்துவதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தி அந்த விவரங்களை வீடியோவாக வெளியிட்டிருந்தார்கள். இதனால் தர்பூசணி பழம் உற்பத்தியாகி விற்பனைக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் தற்பொழுது பழம் விற்பனை குறைந்துள்ளதாகவும் தனியார் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஜூஸ் விற்பனைகளுக்கு தற்போது தர்பூசணி பழங்களை பயன்படுத்த முடியவில்லை, பொதுமக்கள் யாரும் வாங்குவதில்லை என்று தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே வியாபாரிகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களும் வீடியோ வெளியிட்டு வரும் நிலையில கோயம்பேடு மார்க்கெட்டில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கோயம்பேடு காவல்துறையினர் வியாபாரிகளை சமாதானம் செய்யும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கன்னியப்பன்.